இங்க அழிச்சிட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க அப்பாவுக்கு பிடிச்ச இந்த கோயிலை சுத்திதான் அவரோட ஆன்மா இருக்குன்னு கயல் ரொம்ப நம்புறா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மா வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். வாங்க வாங்க. வாங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? சரி பாத்துக்கலாம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா நீங்க வணக்கம் தம்பி. அது கடைவீதி முத்துவேல இருந்தாருல்ல, அவரோட சம்சாரம் தான். அடடே காமாட்சி அம்மாவா நீங்க? எத்தனை வருஷம் ஆச்சுமா உங்களை பார்த்து. நீங்க எப்படி இருக்கீங்களோ எங்க இருக்கீங்களோன்னு நான் பல நாள் யோசிச்சதுண்டு. அம்மா முத்துவேலை எப்படி இருக்காரு? அவர் வரலையா? அவர் எங்களெல்லாம் விட்டுட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அச்சோ அம்மா, அவர் தங்கமான மனுஷனாச்சே. அநியாயமா ஊர்க்காரங்க பொய்யான பழிய போட்டு அந்த ஆலமரத்தையே சாட்சி புட்டாங்களே. நம்ம ஊர்ல எந்த நல்லவங்களை வாழ விட்டுருக்காங்க? கெட்டவனுங்களை தானே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்க. ஐயா இவதான் என் பொண்ணு கையில். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அப்படியாம்மா? அதான் அம்மனுக்கு பொங்கல் வச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்படியாம்மா, ரொம்ப நல்லதுமா. நான் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ஆரம்பிக்கிறேன். நீங்க ஆக வேண்டிய மத்த வேலையை பாருங்க. வரமா வரங்க. வாங்க நீங்க பாருங்க, போலாம். வாங்க. எல்லா ஏற்பாடையும் சிறப்பா பண்ணிடுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. எந்த குறையும் இருக்க கூடாது. தனோ, அத்தை, பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும். நீ ஒரு குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துரு. ஆனந்தி, அண்ணி கூட போயிட்டு வா. சரிம்மா. மாப்ள, இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கோயிலை நல்லா சுத்தி பாருங்க. டேய், மாப்பிள்ளையோட கூட போயிட்டு வாடா. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க மாப்ள. நல்லா சுத்தி பாருங்க. வந்துடுறேன். போயிட்டு வாங்க.